ஹலோ கைஸ். நம்ம சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மீனா வந்துட்டு இந்த விஷயத்த பத்தி முத்துக்கிட்ட கண்டிப்பா சொல்லியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்ன பண்றாங்கன்னா, வீட்ட விட்டு வெளியில போறாங்க. "அண்ணாமலை அப்பா என்னாச்சு? எதுக்காக போற?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல, உங்க பையன் குடிச்சிட்டு வந்துட்டுருக்கிறாரு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா முத்துவும் குடிச்சிட்டு வராங்க. "இப்படி இவரு குடிச்சிட்டு வராதனால தான் நான் வீட்ட விட்டு போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அண்ணாமலை அப்பா என்ன சொல்றாங்கன்னா, "இவ வீட்ட விட்டு போறதுக்கு இது காரணமா இருக்காது" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துல விட்டுடுறாங்க. ஸோ மீனா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா, அவங்க அம்மாகிட்ட சொல்லி ஒரே அழுதுட்டே இருக்கிறாங்க. "என்னாச்சு மீனா? எதுக்கு நீ இப்ப கோவிச்சுட்டு வந்த?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏம்மா நான் இங்க வரக்கூடாதா? வேற எங்கேயாவது போயிறவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஏன்டி இப்படி பண்ற? மாப்பிள எவ்வளவோ தடவ உன்கிட்ட வந்துட்டு சண்டை போட்டுருக்கிறாரு. ஆனா நீ ஒரு நாள் கூட இப்படி பைய தூக்கிட்டு வந்தது கிடையாது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "எல்லாம் என் தலையெழுத்து" அப்படின்னு சொல்லிட்டு மீனா உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. சந்திராவுக்கு என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. இத்தன நாளா மாப்பிள குடிக்காததா? புதுசா குடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவ சண்டை போட்டுட்டு வராளே! வேற ஏதாவது விஷயம் இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அண்ணாமலைக்கும் இதே நினைப்பா தான் இருக்குது. மறுநாள் காலையில முத்து எந்திரிச்சு மீனா மீனான்னு கூப்பிட, மீனா இல்லங்கிறது தெரிய வருது. ஸோ இப்ப அண்ணாமலை அப்பாவும் முத்துவும் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க.